திருக்காவணமாகிய தேவாசிரிய மண்டபத்திலே அமர்ந்து அடியார்களுடைய பெருமையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று அம்பலக்கூத்தனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அற்புதமான காவியத்தை நமக்கு அருளி செய்த சேக்கிழார் பெருமானை நினைந்து தூக்கு சீர் திரு தொண்டத் தொகை வெறி வாக்கினால் சொல்லவல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி இருத்துவாம் என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி கொண்டு நாம் திருநாளை போவார் வரலாற்றை தொடங்கலாம். கடந்த 2 வாரங்களாக திருநாளை போவார் பிறந்த ஊர் மேல்கா நாட்டு ஆதனூர் என்பதையும் அந்த ஊரினுடைய சிறப்பையும் வளமையும் மருத நாட்டு சிறப்புகளையும் அவர் பிறந்த அந்த உழைப்பாடி என்று சொல்லக்கூடிய அந்த தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியையும் அதனுடைய அமைப்பு எப்படி இருந்தது, அந்த வீடுகள் எப்படி இருந்தது என்பதை பற்றிய ஒரு பெரிவான பழக்கத்தையும், அந்த குலத்திலே நந்தனார் தோன்றினார் என்பதும், அவர் சிறந்த பெரும் காதலினால் செம்மை ஒரு சிந்தையராய் பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறைக்கண்ணின் பெருந்தகைப்பால் அன்பு கொண்டவராக இருந்தார். அவருக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்தே சிவபெருமானிடத்திலே மிகுந்த அன்பு உடையவராகவும், இந்த அன்பு என்று சொல்லுகிற போது மெய்ப்பறிவு சிவன் கழற்கே விளைத்த என்று சேக்கிழார் சொல்லுகிறார். சிவபெருமானை தவிர வேறொரு தெய்வத்தை வணங்குவதில்லை என்றும் சிவபெருமானிடத்திலே மிக்க அன்பு கொண்டவராகவும் அவர் விளங்கினார் என்று அவரை அறிமுகப்படுத்துகிறார். தொடர்ந்து அவர் செய்த தொண்டு என்பது, அவர் தாழ்ந்த குலத்திலே பிறந்ததினாலே ஆலயத்திற்கு உள்ளே சென்று வழிபாடு செய்வதற்கு அக்கால சூழ்நிலைகளே அனுமதி இல்லையாததினாலே புறத்தொண்டு, அடித்தொண்டு என்று சொல்லக்கூடிய புறத்தொண்டினை செய்பவராக ஆலயங்களுக்கு தேவையான அந்த வாத்திய கருவிகளுக்கான பறை முதலான கருவிகளுக்கு உள்ள தோலை கொடுப்பதும், அதை இழுத்து கட்டுவதற்கான வார் முதலியவற்றை தயார் செய்து கொடுப்பதும், ஆலயத்தில் இருக்கக்கூடிய நரம்பு கருவிகளாகிய வீணை யாழ் முதலியவற்றுக்கு தந்திகள் என்று சொல்லக்கூடிய அந்த நரம்புகளை தயார் செய்து கொடுப்பதும், இறைவனுடைய அபிடேகத்திற்கும் பூச்சுக்கும் உதவுகின்ற கோரோசனை என்று சொல்லக்கூடிய மாட்டினுடைய வயிற்றிலிருந்து எடுக்கப்படுகின்ற மஞ்சள் நிறமுள்ள ஒரு வாசனை பொருள், இதையும் அவர் ஆலயங்களுக்கு கொடுத்து ஆலயங்களின் புறத்தே நின்று தரிசனம் செய்து வந்தார் என்பதை நம்ம பார்த்தோம். அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்தார். ஒரு முறை ஆதனூருக்கு அருகே இருக்கக்கூடிய திருப்புன்கூர் என்ற தலத்திலே சிவலோகநாதர் என்ற சுவாமி அந்த ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்ய சென்ற பொழுது சாமியை மறைத்தவாறு நந்தியம்பெருமானுடைய உருவம் மிக பெரிதாக இருந்ததினால இவர் வாசலிலே நின்று தரிசிப்பதற்கு நந்தியம்பெருமான் மறைத்ததினாலே மனமுருகி பெருமானிடத்திலே மறைக்கிறது என்று பிரார்த்தனை செய்ய சிவலோகநாதன் நந்தியை சற்று விலகி இருக்குமாறு உத்தரவிட்டு, அதுபோல நந்தி விலகி வாசலிலிருந்தே சிவபெருமானை சிவலோகநாதனை அவர் தரிசனம் செய்தார். கண்ணுதலார் திருமுன்பு போரேற்றை விளங்க அருள் புரிந்து அருளி புலப்படுத்தார் என்று சேக்கிழார் அதை பதிவு செய்கிறார். இன்றைக்கும் திருப்புன்கூர் தலத்துக்கு சென்றால் நந்தி வலதுபுறம் கொஞ்சம் நகர்ந்திருப்பதையும், வாசல் கோயிலுடைய வாசலிலிருந்தே நேரே சிவபெருமானை தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருப்பதையும் இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். அது திருநாளை போவாருக்காக, நந்தனாருக்காக சிவபெருமான் செய்த அருளி செயல்.
அந்த அளவுக்கு பெருமானிடத்திலே பக்தியும் ஆழ்ந்த அன்பும் கொண்டிருந்தவர். அதன் பிறகு அங்கேயே பக்கத்திலே குளம் தூர்ந்து கிடப்பதை பார்த்து அந்த குளத்தை தூர்த்து அதை ஒரு திருக்குளமாக அவர் அமைத்து விட்டு தன்னுடைய ஆதனூருக்கு திரும்பி வந்தார். இதுவரையிலையும் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். இப்படி தன்னால் இயன்ற அந்த தொண்டுகளை, புறத்தொண்டுகளை செய்து வந்திருக்கும் பொழுது இத்தன்மை ஈசர் மகிழ்பதி பலவும் சென்று இறைஞ்சி, அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாவற்றுக்கும் சென்றாராம். ஆதனூருக்கு அருகே இருக்கக்கூடிய கோயில்களாக திருநீடூர், புள்ளிருக்கு வேலூர், வைத்தீஸ்வரன் கோயில் என்று நம்ம சொல்கின்ற புள்ளிருக்கு வேலூர், அப்புறம் பந்தநல்லூர், வால்வழிப்புத்தூர் என்ற இந்த மாதிரி பக்கத்து கோயில்கள் எல்லாவற்றுக்கும் சென்று அந்தந்த கோயில்களுக்கும் அவருடைய முறையிலே அந்த தோல், நரம்புகள், கோரோசனை இதையெல்லாம் கொடுத்து வழிபட்டு வந்தார். மெய் திரு தொண்டு செய்து விரவுவார் மிக்கெழுந்து சித்தமுடும் திருத்தில்லை திருமன்று சென்று இறைஞ்ச உயிர்த்த பெருங்காதல் உணர்வு ஒழியாது வந்து உதைப்பார். இப்படியே பல நாட்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த கோயிலெல்லாம் பார்த்து விட்ட பிறகு அவருக்கு தில்லை திருமன்று சிதம்பரத்திலே சென்று நடனமாடுகின்ற நடராஜ பெருமானுடைய திருவுருவ மேனியை காண வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய சித்தத்திலே உயர்ந்துதான். அதை பற்றி தீவிரமாக அவர் சிந்தனை செய்தார். சிவபெருமானை சென்று தரிசிக்க வேண்டும் என்பதில் அவருக்கு மிகுந்த பெரு விருப்பம் இருந்தது. உயிர்த்த பெருங்காதல் உணர்வு ஒழியாது வந்து உதிப்ப என்று சேக்கிழார் அதை பதிப்பார். அந்த சிதம்பரத்துக்கு போகணும், சிதம்பரம் நடராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று அந்த எண்ணமானது அவருக்கு மீண்டும் மீண்டும் அந்த அன்பு பெருகியதுதான். ஏன் அப்படி அவருக்கு அந்த இது தோன்றியது அப்படிங்கும்போது, தில்லையினுடைய சிறப்பு, கண்டராதித்த தேவர் தன்னுடைய திருவிசைப்பால ஒரு பாட்டு பாடுகிறார். முக்தியாளர் நான்மறையோர் மூவாயிரவர் ஒத்தே வாழும் தன்மையினால் ஓதும் நான்மறையை தெத்தே என்று வண்டுகள் பாடும் தில்லை சிற்றம்பலத்துள் அத்தா உன் ஆடல் காண அணைகுவதும் என்றுகளோ என்று கண்டராதித்த தேவர் திருவிசைப்பாளர். அப்போ அந்த மாதிரி அந்த முத்தியாளர்களாகிய 3000 அந்தணர்களோடு பெருமான் இருந்து அருள் செய்கின்ற அந்த தலத்தை காண்பது என்பது வாழ்நாளில் நாம் பெற்ற புண்ணியம். அப்பரடிகள் இந்த மனித பிறவியும் மறுபடியும் வேணும்னு கேட்குறாரு. எதுக்கு அப்படின்னா, அந்த ஆடல் வல்லானுடைய அருங்கூத்தை பார்ப்பதற்கு. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று அப்பரடிகள் பதிவு செய்கிறார். அப்படி தில்லை நடராசரை காண்பது என்பது வாழ்நாளிலே நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பேறு. அதனால இங்கே இவருக்கு மீண்டும் மீண்டும் சித்தத்தில், அந்த சிந்தனையிலேயே அவருக்கு அது பதிவாகிவிட்டது. எப்படியாவது தில்லைக்கு செல்ல வேண்டும் என்று அவர் நினைக்க ஆரம்பித்தார். உயிர்த்த பெரும் காதல் உணர்வு ஒழியாது வந்து திரும்ப திரும்ப அந்த எண்ணம் அவருக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. இரவு படுப்பார். நாளைக்கு காலம்புற நம்ம சிதம்பரத்துக்கு போயிடணும் என்று நினைப்பார். அப்படியே ஒரு உறுதியான எண்ணம், நாளை காலம்புற எந்த வேலை இருந்தாலும் சிதம்பரத்துக்கு நம்ம கிளம்பிடணும்னு. காலம்புற பொழுது முடிஞ்சவொடனே புலர்ந்த பின் அங்கு எய்த காலம்புற ஏந்திரிச்ச உடனே அவருக்கு ஒரு சிந்தனை வரும். அந்த புத்தி வேலை செய்யும். நம்ம சிதம்பரத்துக்கு எப்படி போக முடியும்? சிதம்பரமும் முத்தியாளர் நான்மறையோர் இருக்கிற இடம். நம்ம தாழ்ந்த குளத்துல பிறந்திருக்கோம். நம்ம பிறந்த குளமானது கோயிலுக்குள்ள போறதுக்கான தகுதியற்ற குளம். இந்த உடம்பு
தாழ்ந்த குளத்துல பிறந்த உடம்பு, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ள போறதுங்கிறது சரியில்லை, நமக்கு அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு புத்தி காலம்புற இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி சரி நம்ம போக முடியாது என்று ஒன்றி அணைதரு தன்மை உரு குலத்தோடு இசைவு இல்லை. நாம் பிறந்திருக்கிற குலம் நாம் கோயிலுக்கு செல்வதற்கு தகுதியுள்ள குலம் இல்லை என்று இதுவும் எம்பெருமான் ஏவல் என போக்கு ஒழிவார். ராத்திரி படுக்கும்போது நாளைக்கு காலம்புற சிதம்பரம் கிளம்பிடணும் அப்படின்னு திட்டம் போட்டு இதாக இருப்பார். காலம்புறோன்னு இந்த சிந்தனை வந்துடும், நம்ம போகலாமா வேண்டாமா, போனால் யார் எதுவும் சொல்லுவாங்களோ என்னவோ, நம்ம தாழ்ந்த குளத்தில் பிறந்திருக்கோம், நமக்கு அதுக்கு தகுதி இல்லையே, அது ரொம்ப உயர்ந்த இடமாச்சே, பெரிய தில்லைவாழ் அந்தணர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க, அவங்கள்கிட்ட போய் நம்ம போக முடியுமா அப்படின்னு காலம்புற உடனே யோசனை பண்ணி சரி வேண்டாம் பார்ப்போம் அப்படின்ட்டு நாளைக்கு போவோம்னு படுத்துருவார். இப்படி என்று இதுவும் எம்பெருமான் ஏவல் என போக்கொழிவார். நன்றும் எழும் காதல் மிக நாளை போவேன் என்பார். இப்படி யோசனை பண்ணி கடைசியில் சரி நாளைக்கு நம்ம போகலாம். திருப்பி மறுநாள் காலம்பரை இரவு சிந்தனை எப்படி, நாளை காலம்பரை எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு முதல்ல நம்ம சிதம்பரத்துக்கு போயிடணும். மறுநாள் காலம்பரையும் இதே இரவு சிந்தனை போகணும். காலம்பரை எழுந்திரிச்ச உடனே புத்தி அதெல்லாம் நீ அங்கே போகிறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லை என்று புத்தி சொல்லும். மனசு எப்படியாவது சிதம்பரத்தை பார்த்துடணும், எப்படியாவது அந்த நடனத்தை பார்த்துடணும் அப்படின்னு மனம் கடந்து பேதலிக்கிறது. இப்படி மாற்றி யோசனை பண்ணார். இது சும்மா இருக்காமல் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் சொல்லுவார், நான் நாளைக்கு சிதம்பரம் போகிறேன் அப்படின்னு அருகில் இருக்கக்கூடிய உறவினர்களிடத்துல நண்பர்களிடத்துல சொல்லுவார். அதனால இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, தினம் என்னப்பா இன்னைக்கு சிதம்பரம் போறியா, இல்லை கொஞ்சம் ஜோலி இருக்குது நாளைக்கு போகிறேன். அப்போ அடுத்த 2 நாள் கழித்து என்ன மச்சான் சிதம்பரம் போகிறேன், நீ எப்போ போகிற அப்படின்னு, இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது நாளைக்கு போ. இப்படி ஒவ்வொரு நாளும் இவர் சொல்ல கேட்டு இவருக்கு இவருடைய இயற்பெயர் நந்தனாருங்கிறது போய் நாளை போவான கூப்பிடு அப்படின்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி நாளை போவான் அப்படிங்கிறதாயி அவர் பேர் ஆகிப்போச்சு. அப்படி இயற்பெயர் நந்தனாருங்கிறது மறைந்து எல்லாரும் அந்த சமூகத்தில் அந்த புலைப்பாடியில் இருக்கக்கூடிய எல்லோரும் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் நாளை போவான் என்று அவரை அழைக்கின்ற நிலையிலே அவர் ஆனார். நன்றும் எழும் காதல் மிக நாளை போவேன் என்பார். நாளை போவேன் என்று நாள்கள் செல தெரியாது. இப்படி தினம் சொல்லி நாளைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அதை பூளை பூவாம் பிறவி பிணிப்பொழிய போவாராய். சேக்கிழார் ஒரு அற்புதமான சொல்லுகிறார். பூளை பூ, இந்த தும்பை பூன்னு சொல்லுவாங்க, அந்த செடி ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு அடி உயரம் தான் அந்த செடி இருக்கும். அந்த பூ ரொம்ப மென்மையான பூ, கொஞ்சம் அழுத்தி இது பண்ணோம்னா அந்த பூ கசங்கி போகும். காற்று வேகமாக அடித்தா கூட அந்த பூவெல்லாம் உதிர்ந்து போகும், அவ்வளவு மென்மையானது, ரொம்ப லேசானது. இந்த வாழ்க்கை என்பதும் பிறவி என்பதும் அந்த பூளை பூவை போன்றது, நிலையற்றது என்பதை இங்கே சேக்கிழார் சொல்கிறார். அந்த நிலையற்ற இந்த பிறவியை, நிலையற்ற இந்த வாழ்க்கையின் பிணிப்பு ஒழிய போவாராய். பாலை பூங்கமுகுடுத்த பழம்பதியின் நின்றும் போய் வாளை போத்து எழும் பழம் சூழ் தில்லை மருங்கனைவர். இப்படி பல நாள் நாளைக்கு போறேன்னு இப்படி சொல்லி அப்புறம் ஒரு நாள் மனம் மிக வேகமாக இன்னைக்கு போயே ஆறுது அப்படின்னு சொல்லி அதை கிளம்பி தில்லைக்கு பெறுகிறாராம். அந்த தில்லையினுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது பாலை பூங்கமுகு உடுத்த பழம்பதியும் என்று போய், அந்த ஆதனூர் ஆனது மிக சிறப்பான ஒரு நகரம், பழமையான அந்த கிராமத்தை விட்டு வாளை போத்து எழும் பழனம் சூழ் வயல்களிலே வாளை மீன்கள் துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான வயல்கள் நிறைந்த தில்லையின் மருங்கிலே அணைவார். தில்லைக்கு அவர் சென்றாராம். சேக்கிழார் காட்டுகின்ற செய்தி இதுதான். பெரிய புராணத்தின்படி அவர் போக வேண்டும் என்று நினைத்து அவர்
தில்லைக்கு பல நாட்கள் போவேன் போவேன் என்று திட்டமிட்டு கடைசியிலே இங்கிருந்து கிளம்பி சென்றார் என்று பிற்காலத்தில் அண்மையில் ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாக கோபாலகிருஷ்ண பாரதியார் என்பவர் தமிழ்நாட்டிலே வசித்தார். அவர் நந்தனார் சரித்திரம் என்று இந்த கதையை கொண்டு ஒரு கற்பனை கலந்த ஒரு காவியம், ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கிறார். அதில் அது கொஞ்சம் சுவையாகவும் இருக்கும். அது நாடகமாகவும் பழைய காலத்தில் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகம் நடத்தப்படும்போது அந்த நாடக மேடையில் நந்தனார் கதை என்று நாடகமாகவும் நடிக்கப்பட்டது. பாடல்களும் இருக்கும், கதையும் பாடல்களுமாக இருக்கும். அதை பழைய காலத்தில் நாடக நடிகர்கள் அதை நடிப்பதுண்டு. நந்தனார் சரித்திரம் என்று நடிப்பார்கள். அந்த சரித்திர கதையிலே கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒரு சின்ன மாற்றம் செய்கிறார். சேக்கிழார் சொல்லுவது, அவர் இயற்கையாக ஆசை வயப்பட்டு அவர் சென்றார் என்று. கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒரு செய்தி சொல்லுகிறார். இது நயத்துக்கு தான், இது ஆதாரம் கிடையாது, அவருக்கு சொல்கின்ற கற்பனையான கதை. இந்த நந்தனார் ஒரு சிவ வேதியரிடத்திலே பணியாளாக வேலை செய்தார். இது அந்த காலத்தில் இருந்த மரபு. அதாவது குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் மராசுதார்கள் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொருத்தருக்கும் 2 வேலி 4 வேலி நிலம் இருக்கும். அந்த மாதிரி பெரிய மராசுதார்களிடத்திலே பண்ணையார்களாக இந்த தாழ்ந்த குடியிலே பிறந்திருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் அங்கே பண்ணையார்களாக அந்த நிலங்களை உழுது சாகுபடி செய்து அவர்கள் வீட்டிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு பண்ணையாருக்கும் 10 குடும்பங்கள் 20 குடும்பங்கள் அவங்க தொண்டு செய்பவர்களாக இருப்பாங்க. இது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். தஞ்சாவூர் பண்ணையாள் ஆக்ட் என்ற வெள்ளைக்காரர்கள் காலத்தில் ஒரு சட்டமே இருந்தது. தஞ்சாவூர் பண்ணையாளர்கள் சட்டம் அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணைக்காரர்களாக வேலை பார்ப்பவர்களுடைய இதுக்காக வசதிக்காக ஒரு சட்டமுமே வச்சுருந்தாங்க. வேறு மாவட்டங்களுக்கு, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் அந்த சட்டம் செல்லுபடியாகும். அந்த மாதிரி ஒரு சிவ வேதியர் ஒரு அந்தணரிடத்துல அவருக்கு 40 வேலி நிலம். 40 வேலி நிலம்னா ஒரு வேலிங்கிறது இன்றைக்கு நம்முடைய கணக்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 6.5 ஏக்கர். அப்போது 40 வேலினா ஒரு 250 ஏக்கர் நிலம் அவருக்கு சொந்தம். இங்கே அவர்கிட்ட இந்த நந்தன் குடியாக வேலை பார்த்ததாகவும், இந்த ஆசை இந்த இதுக்கு திருப்புன்கூர் சென்றார் இல்லையா, அப்போ திருப்புன்கூர் செல்லும் பொழுது அந்த குளத்தை அவர் தூர்வாருகின்ற பொழுது, தூர்வாரி குளத்தை வெட்டி சுத்தம் செய்கின்ற பொழுது விநாயக பெருமானை சிவபெருமான் அவருக்கு உதவியாக போய் கூட இருந்து உதவி செய்யுமாறு அனுப்பியதாகவும், விநாயகர் இவரோட அவர் வெட்ட இவர் கூடையில் மண் அள்ளி கொண்டே கரையில் போட்டு அந்த குளம் வெட்டுவதற்கு நந்தனாருக்கு துணையாக விநாயக பெருமானும் வேலை செய்ததாகவும், அதனால் நந்தனார் அவருக்கு கூலியாக ஒரு 2 மரக்கால் நெல் கொடுத்ததாகவும், விநாயக பெருமான் இந்த நெல்லை வாங்கி கொண்டு அப்பா கிட்ட சிவபெருமான்கிட்ட இந்தா கூலி, நான் வேலை பார்த்த கூலின்னு கொடுத்ததாகவும், மகன் முதல்ல வேலை பார்த்து சம்பாரித்து கொண்டு கொடுத்த காசு முதல் பொருள்னு சாமி அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு தன் தலைமையில் அந்த நெல்லை கட்டி வச்சுக்கிட்டதாகவும், அந்த நெல் அப்படியே தலையில் இருக்கக்கூடிய கங்கையில் அந்த நெல் ஊறி அப்படியே இருக்கு. இப்போது இவர் நந்தனார் தில்லைக்கு போகணும் அப்படின்னு போய் அந்த தான் வேலை செய்கிற அந்த சிவவேதியர் அந்த மிராசுதார்கிட்டக்க, நான் அந்த மாதிரி சிதம்பரம் போயிட்டு வரேன், எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் அவர் எப்போ போகலாம் அப்புறம் போகலாம், உனக்கு எதுக்குடா சிதம்பரம், நீ கோயிலுக்கு உள்ளுக்குள்ளேயே போக முடியாதவன், நீ என்னத்துக்குடா சிதம்பரம் போய் என்னடா பண்ண போகிறேன்னு அவனை தட்டி கழிக்கிறார். அவனுக்கு அனுமதி கொடுக்கல. ரொம்ப நாள் கேட்டு இது பண்ணி ரொம்ப போய் அவரை டார்ச்சர் பண்ணுறான். திருப்பி நான் போய்த்தான் ஆகணும், நான் எல்லாரும் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறாங்க, நான் போகணும்னு போய் கேட்கும்போது ஒரு நாள் அவர் சரி 40 வேலி நிலத்தையும் நீ உழுது பயிரிட்டு
அறுவடைக்கு தயார் பண்ணி நெல் கதிர் முத்தி நிற்கும்போது வச்சுட்டு நீ போ அப்படின்னு அந்த சிவவேதியர் சொல்லிடுறார். 40 வேலி நிலத்தையும் எப்போ உழுது நட்டு களை பறிச்சு அது விளைஞ்சி கதிர் முத்தி நின்று நாம் எப்போ போகிறது? அந்த காலத்தில் பயிர்கள் எல்லாம் இப்போ மாரி இல்லை, 6 மாதம் ஆகும். இந்த பெரும்பயிர்கள் சம்பான்னு சொல்லுவாங்க, கிச்சிலி சம்பா, மாப்பிள்ளை சம்பா. அதனால குறைந்தது 5 மாதம் 6 மாதம் ஆகும் ஒரு ஒரு இது முடியறதுக்கு, ஒரு நெல் ஒரு இது முடியறதுக்கு இதாகும். அதனால அவன் அதை நினச்சி யோசனை பண்ணி ரொம்ப வருத்தத்தோட மனசில் சிவபெருமான் மீது அன்பு காதல், பெருமானே உன்னை பார்க்கணுமே, பெருமானே உன்னை பார்க்கணுமேன்னு அந்த அன்பு மீதூர நிற்கிறான். இந்த சிவவேதியர் இந்த தடை சொன்ன உடனே ரொம்ப மனம் நொந்து போய் இரவு வீட்டில் படுத்து இறந்து போகிறான். இப்போ என்ன ஏற்பட்டுச்சான், அந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் சொல்லுகிறது, இரவு பார்த்தாக்க காலம்பரை இவன் பொழுது விடிஞ்சு ஏந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தா 40 வேலி நிலமும் விளைஞ்சு கதிர் முற்றி கதிர் அறுவடை செய்கின்ற நிலையில 40 வேலி நிலமும் கிடக்கு. அவன் பார்த்து அதிசயிச்சு அந்த நெல் கதிரில் 2 கதிரை அறுத்துக்கிட்டு தன்னுடைய முதலாளி மராஸ்தார்கிட்ட ஓடுறான். ஏன்னா அவர் சொன்னபடி நெல் விளைஞ்சிருச்சு, இப்போ 40 வேலி நிலத்துலையும் நெல் விளைஞ்சிருச்சு. அதனால இப்போ எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு இவன் ஓடுகிறான். இந்த செய்தி மராஸ்தாருக்கு செய்தி போய் இந்த மாதிரி நெல் விளைஞ்சு கிடக்கு, ஒரு ராத்திரியில், நேற்றுக்கு காலம்பரை தான் நீ அதெல்லாம் பண்ணிட்டு போனாரு, இன்னைக்கு காலம்பரை பார்த்தா 40 வேலி நிலமும் விளைஞ்சு கிடக்கு அப்படின்னோடனே அவரும் அங்கேருந்து விழுந்தரிச்சு ஓடி பார்க்குறாரு. எல்லா இடமும் ஒரு இரவில் உழாமல், நடவு நடாமல், களை எடுக்காமல், தண்ணீர் பாய்ச்சாமல் 40 வேலி நிலம் விளைந்து கிடக்கிறது அப்படின்னா இது இறைவனுடைய பெருங்கருணையும் அருளும் இல்லாமல் எப்படி நடக்கும்? அப்போது நந்தன் மேலே இறைவனுக்கு எவ்வளவு ஒரு அன்பும் கருணையும் அருள் இருந்ததுன்னா இந்த செயலை இறைவன் செய்வான்னு அந்த சிவவேதியர் அந்த முராஸ்தார் பயந்து போய் அப்புறம் இது பண்ணி நந்தன் காலில் விழுந்து, உன்னுடைய அருமையை தெரியாமல் நான் இருந்துட்டேன்ப்பா, நீ பத்திரமா நீ தில்லைக்கு போயிட்டு வா என்று சொல்லி அனுப்புவதாக அந்த வரலாறு அதில் வரும். அப்படி எப்போ அந்த மாதிரி நடந்ததுங்கும்போது அந்த விநாயக பெருமான் கொடுத்த அந்த நெல் அவர் தலையில் வச்சு கங்கையில் ஊறியிருந்த அந்த நெல்லை தான் விதைச்சு இப்போ அறுவடை பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகும். அது ஒரு சுவாரஸ்யத்துக்காக உள்ள கதை. ஆனால் சேக்கிழார் பெரிய புராணத்தில் அந்த மாதிரி பதிவு பண்ணலை. அவர் சிதம்பரம் போகணும் என்று விருப்பப்பட்டார். தன்னுடைய இழி குலத்தை நினைந்து நினைந்து தான் போவதற்கு தகுதியற்றவன் என்று பல நாள் அதை ஒத்தி போட்டு பிறகு ஒரு நாள் அந்த ஆசையானது மிகவும் அதிகப்படும் போது கிளம்பினார் என்று தான் இங்கே பதிவு செய்கிறார். வாளை போத்து எழும் பழனம் சூழ் தில்லை மருங்க அணைவார், செல்கின்ற பொழுது அந்த திரு எல்லை பணிந்தெழுந்து புல்கும் செந்தி வளர்த்த பயில் வேள்வி எழும் புகையும் மல்கு பெருங்கிளை ஓதும் மடங்கள் நெருங்கினவும் கண்டு அல்கும் தம் குளம் நினைந்தே அஞ்சி அணைந்திலர் நின்றார். இப்போ சிதம்பரத்துக்கு போயிட்டார். சிதம்பரத்துடைய வெளி அவுட்டரில் நிற்கிறார். அங்கே போன உடனே மறுபடியும் இந்த பிரச்சனை வந்துச்சு அவருக்கு. தம் குளம் நினைந்து அங்கே சிதம்பரத்தில் பார்க்கின்ற பொழுது கிடை மடங்கள், அதாவது வேதம் ஓதுகின்ற சிறுவர்கள் ஆங்காங்கே உட்கார்ந்து வேதம் ஓதி கொண்டிருக்கிறார்கள். வேள்வி சாலைகளில் வேள்விகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு ஒரு தூய்மையான உயர்வான இடத்துக்குள்ள நம்ம எப்படி உள்ளே போகிறது, நம்ம அங்கே போய் எப்படி பார்க்கறதுன்னு நகரத்தினுடைய வெளிப்புறத்திலேயே, மதிலுக்கு வெளிப்புறத்திலேயே நின்றார். அங்கே போகலை. அல்கும் குளம் தம் குளம் நினைந்தே அஞ்சி அணைந்திலர் நின்றார். மதிலுக்கு வெளியிலேயே, ஊருக்கு வெளிப்புறத்திலேயே நின்றார். நின்றவர் அங்கு எய்தறிய பெருமையினை நினைப்பார், முன் சென்று இவையும் கடந்தார் சூழ் எயில் திருவாயிலை புக்கார்
குன்றணைய மாளிகைகள் தோறும் குளவும் வேதிகைகள் ஒன்றிய 3000 அங்கு உள என்பார் ஆகுதிகள். 3000 அந்தணர்கள் அந்த தில்லையிலே இருக்கிறார்கள், நமக்கு தெரியும். அந்த 3000 அந்தணர்களும் வேள்வி செய்கின்றவர்கள். அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம் திருவெஸ்பல. முத்தியாளர் நான்மறையோர் 3000. அந்த 3000 அந்தணர்கள் வீடுகளிலும் 3 விதமான வேள்விகள் செய்வார். எல்லா அந்தணர்கள் வீடுகளையும் 3 விதமான வேள்விகள் செய்யறது கடமை. அதனால தான் அவங்களுக்கு முத்தியாளன்னு பேர். கிரகபத்தியம், தட்சிணாயனம், ஆகமனீயம் அப்படிங்கிற 3 விதமான வேள்விகளை அந்தணர்கள் செய்யணும். நிதம் செய்வது, முக்கிய காலங்களிலே செய்வது என்று அந்த மாதிரி அந்த வேள்விகளுக்கு கணக்கு இருக்கு. இதை பற்றி நம்ம பின்னாடி திருநீல நக்கருடைய வரலாறு படிக்கும்போது பார்க்கலாம். ஏன்னா திருநீல நக்கர் அந்த வேள்வி செய்கின்ற இடம் ரொம்ப புனிதமான இடம். யாரையும் அங்கே அனுமதிக்க மாட்டார்கள். அந்தணர்கள் வீட்டில் இருக்கிறவங்களே அங்கே சுத்தம் இல்லாமல் போக முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல ஞானசம்பந்த பெருமான் சொன்னார்னு உடனே திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் அவருடைய மனைவி மதங்க சூளாமணியாரையும் அந்த வேள்வி செய்கின்ற இடத்திலேயே அவர்கள் தங்குவதற்கு திருநீல நக்கர் அனுமதி செய்தார் என்று பின்னாடி அவருடைய வரலாற்றை பார்க்க போகிறோம். அப்போ அந்த மாதிரி உயர்வான ஒரு இடம், அந்த மாதிரி அந்தணர்களுடைய வேள்வி தீ இருக்கக்கூடிய அந்த சாலைகள் இருக்கு. இதையெல்லாம் நினைக்கிறார், எண்ணி பார்க்கிறார். அதனால தன் குலத்தினால நம்ம அங்கே போய் உள்ளுக்குள்ளே நுழைவதற்கோ சென்று வழிபடுவதற்கோ நமக்கு தகுதி இல்லை என்று அவர் நினைக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் சொல்வார், கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தல்லை சிற்றம்பலம் மேய முற்றா வெண்டிங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே என்று சொல்லுவார். அப்படி கற்றாங்கு எரியோம்பும் 3000 அந்தணர்கள் அவங்க. அதே அவர் நினைக்கிறார். குன்றணைய மாளிகைகள் தோறும் குளவும் வேதிகைகள் அந்த வேள்விகள் செய்கின்ற சாலைகள். ஒன்றிய 3000 அங்கு உள என்பர். இப்பரிசாய் இருக்க எனக்கு எய்தல் அரிது என்று அஞ்சி அப்பதியின் மதில் புறத்தின் ஆறாத பெருங்காதல் ஒப்பரிதாய் வளர்ந்து ஓங்க உள்ளுருகி கைதொழுதே செப்பரிய திரு எல்லை வளம் கொண்டு செல்கின்றார். இப்படிப்பட்ட ஊருக்குள்ள நம்ம எப்படி உள்ள போறதுன்னு யோசனை பண்ணி வெளிப்புறத்துல ஊருக்குள்ளேயே நுழையாம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மதிலை தாண்டி வெளிப்புறத்திலேயே சுற்றி அவர் வந்து கொண்டிருக்கிறார். உள்ள போறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. நம்ம இழி குலத்துல பிறந்திருக்கோம். இந்த உடம்பு அதற்கு லாயக்கில்லை. இது இழிவான உடம்பு. அதனால நம்ம உள்ள போகக்கூடாது என்கின்ற எண்ணத்தினால நகரின் வெளிப்புறத்தை சுற்றி வந்தாராம். அப்பதியின் மதில் புறத்தின் ஆறாத பெருங்காதல். இப்படி ஆனா சுற்றும் போது என்ன செஞ்சாராம்? ஆறாத பெருங்காதல் ஒப்பரிதாய் வழங்கும். சாமியை பார்க்கணும் நடராஜ பெருமானுடைய கூத்து தரிசிக்கணும்னு அவர் உள்ளத்துல அன்பு காதல் பெருகுகிறது. ஆனால் தன் குலமும் தன் உடம்பினுடைய இழிநிலையும் நினைந்து உள்ளே போவதற்கு அச்சப்படுகிறார். ஒப்பரிதாய் வளர்ந்து ஓங்க உள் உருகி கைதொழுதே செப்பரிய திரு எல்லை வளம் கொண்டு செல்கிறார். சுற்றி வரார். சிதம்பர நகரத்தினுடைய அவுட்டர் புறத்துல சுற்றி திரும்ப சுற்றி வருகிறார். இவ்வண்ணம் இரவு பகல் வலம் செய்து, ராத்திரியும் பகலுமா சுற்றி வரார், உள்ள போகல. அங்கு எய்தறிய அவ்வண்ணம் நினைந்து அழிந்த அடித்தொண்டர் அயர்வு எய்தி. எத்தனை நாளைக்கு சுத்துறது? 1 நாள் 2 நாள் இல்லை, பல நாட்கள் இப்படி உள்ளுக்குள்ள போகாமலே தனக்கு பெருமானை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா உள்ள நுழையிறதுக்கு அச்சப்படுகிறார். அதனால பல நாட்கள் அவ்வாறு சுற்றி வருகிறார். அவ்வண்ணம் நினைந்து அழிந்த அடித்தொண்டர் அயர்வு எய்தி சோர்ந்து போயிட்டார். மைவண்ண திருமிடற்றார் மன்றில் நடம் கும்பிடுவது எவ்வண்ணம் என நினைந்தே ஏசரவினோடும் துயில்வார். ஒரு நாளைக்கு இப்படி சுற்றி பார்த்துட்டு படுத்தார். இந்த மன்றில் நடமாடுகின்றானே மைவண்ண திருமிடற்றார். மைவண்ணம்னா கருமை நிறம். சிவருமான் நஞ்சினை உண்டதுனால அவருடைய கழுத்து கருமையானது. அதனால மைவண்ண மிடருனா கழுத்து. மன்றில் நடம் கும்பிடுவது. திருமன்றிலே அந்த
சிற்றம்பலத்திலே நடனம் ஆடுகின்றானே அவனை கும்பிடுவது எவ்வண்ணம், எப்படி அவனை போய் கும்பிடுறது என நினைந்தே ஏசரவினோடும் துயில்வார். மனசுல ஒரே வருத்தம். ஊரை விட்டு வந்தாச்சு, சாமியை பார்க்கணும்னு ஆதனூர்லேருந்து கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்து நமக்கு உள்ளே போகிறதுக்கு அச்சமாக இருக்குது, நமக்கு தகுதி இல்லாமல் இருக்கே, நம்ம எப்படி போகிறது என்று மிகுந்த வருத்தத்தோடு சுற்றி சுற்றி வந்து அயர்ந்தானாம். இப்படி ஒரு நாள் நினைச்சு அவர் அயர்ந்து தூங்குகின்ற பொழுது, இன்னல் தரும் இழிபிறவி இது தடை என்றே துயில்வார். இந்த பிறவி, இந்த உடம்பு இதற்கு தடையாக உள்ளது என்று துயில்வாராம். அந்நிலைமை அம்பலத்துள் ஆடுவார் அறிந்தருளி. இவருடைய அந்த நிலைமையை சாமி பார்க்கிறார், சிவபெருமான் பார்க்கிறார். இந்த அந்நிலைமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு, சாமியை கும்பிடணுங்கிறதுல அவருக்கு ரொம்ப ஆர்வமும் காதலும் இருக்கு. கும்பிடுவதனில் ஆர்வமும் காதலும் எழும்ப, ஆனால் அதற்கு தனது இழிகுழ பிறப்பு தடை என்ற உணர்வும், அதனால் உட்புகாது புறம்பே வீழ்ந்து கிடந்து உருகுவதும் ஆகிய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அந்நிலைன்னா சாமியை கும்பிடணும்னு மனசுல ஆர்வமும் காதலும் அன்பும் பெருகுகிறது. ஆனால் தன்னுடைய குலம், தாம் பிறந்த குலம், தன்னுடைய உடம்பு அதற்கு சரியானதல்ல, தகுதியற்றது என்ற அந்த உணர்வு, அதனால வெளியிலேயே கடந்து, நகரத்துக்கு வெளியிலேயே கிடந்து அயர்ந்து வீழ்கிறார். இப்படிப்பட்ட அந்த நிலையை சாமி பார்த்தாராம். மண்ணு திரு தொண்டர் அவர் வருத்தம் எல்லாம் தீர்ப்பதற்கு முன் அணைந்து கனவின் துணை முறுவலோடும் அருள் செய்வார். சாமி அவனுடைய கனவுல வந்தாராம். கனவுல புன்முறுவலோடு அருள் செய்வார். சொல்லுற போது பெருமானுடைய சிரிப்பு அருள் செய்கின்ற போது ஒரு புன் சிரிப்பு இருக்கும், எதிரிகளை அழிக்கின்ற பொழுது ஒரு சிரிப்பு இருக்கும், ஆனால் அருள் செய்கின்ற போது ஒரு சிரிப்பு இருக்கும். அதனால தான் அப்பரடிகள் தில்லை நடராஜர் சொல்லுகின்ற போது குமிழ் சிரிப்புன்னு சொல்வார். அந்த மாதிரி அந்த சிரிப்போட அவருக்கு கனவிலே அருள் செய்தாராம். என்ன அருள் செய்தாருங்கும் பொழுது, இவர் மனசுல இப்போ இருக்கிற எண்ணம் என்னன்னா, இந்த உடம்பு சரியில்லாத உடம்பு, இது இழி உடம்பு, நம்ம பிறந்த குலம் இழிந்த குலம், உயர்ந்த குலத்துல பிறந்திருந்தா போனால் நம்ம இழிந்த குலத்துல போகிறோம். இந்த உடம்பு ஒரு தூய்மையான உடம்பு இல்லை. பெருமானை போய் வணங்குவதற்கு, ஆலயத்துக்குள்ள போய் வணங்குவதற்கு இந்த உடம்பு தூய்மையற்றது அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசுல இருந்தது. அதனால சாமி என்ன பண்றானா, முதல்ல அவருடைய அந்த எண்ணத்தை மாற்றி அவருக்கு அருள் செய்யறதுக்கு விரும்பும்போது அந்த எண்ணத்தை மாற்றணும். அதுக்காக என்ன செய்கிறார், இப்பிறவி போய் நீங்க எரியினிடை நீ மூழ்கி முப்புரி நூல் மார்பருடன் முன் அணைவாய் என மொழிந்து. அவர் மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் எதுன்னா, வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாயின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் மனசுல என்ன எண்ணம் இருக்கு, இந்த நான் பிறந்த குலம் தாழ்ந்த குலம், இந்த உடம்பு தூய்மையற்ற உடம்பு, அப்போ குலமும் உடம்பும் தனக்கு குறைபாடு உள்ளதுங்கிறதுனால அந்த எண்ணத்தை நீக்கி அவருக்கு உயர்ந்த குலமாகவும் தூய்மையான உடம்பாகவும் அவருக்கு கொடுக்கணும்னு சாமி அந்த அருள் செய்கிறார். அப்போ இப்பிறவி போய் நீங்க சொல்லும் போதே சொல்கிறார், இப்பிறவி போய், இந்த பிறவியே உனக்கு இனிமே இல்லை, இனி மீண்டும் பிறக்க போறதில்லை. எரியினின்றை நீ மூழ்கி முப்புரி நூல் மார்பருடன் முன்னடைவாய். எரியில நெருப்புல இறங்கி அந்த அந்தணர்களோட நீ என்னுடைய இதற்கு அணைவாய் என்று அவருக்கு அருள் செய்கிறார். அவருடைய கனவுல போய் சொன்னாராம். அதே போன்று தில்லை 3000 கனவுலை, ஒருத்தர் 2 பேர்ல 3000 பேர் கனவுலையும் நந்தனுக்கு எரிமூட்டி அவனை அழைத்து வருக என்று அவரிடத்தில் சொல்கிறார். அப்பரிசே தில்லை வாழ் அந்தனர்க்கும் எரி அமைக்க மெய்ப்பொருள் ஆனார் அருளி அம்பலத்தே மேவினார். அவங்களுக்கும் சொல்லிட்டு தன்னுடைய அம்பலத்துக்கு அவர் போனாராம். இப்பிறவி போய் நீங்க எரியினடை நீ மூழ்கி என்று. நம்முடைய நாயன்மார்கள்ல 3 பேர் இந்த மாதிரி இந்த உடம்பு நீங்கணும்னு சொல்றாங்க. அப்பரடிகள்
சமண சமயத்தில் இருந்து இந்த உடம்பு வளர்ந்ததுனால இந்த உடம்பு தூய்மையற்றது, இதை தூய்மை செய்ய வேண்டும் என்று சாமி கிட்ட சொல்கிறார். அது எப்படி தூய்மை செய்யறது அப்படிங்கும் பொழுது, உன்னுடைய ரிஷபக்குறியையும் இலச்சினை ரிஷபக்குறியையும் சூளக்குறியையும் என் மேலே பொறிச்சு வை அப்படின்னு பெண்ணாகடத்தில் வேண்டிக் கொள்கிறார். சொல்லுகின்ற பொழுது, புன்னெறியாம் அமன் சமயம் தொடக்குண்டு போந்த உடல் தன்னுடனே உயிர் வாழ தரியேன் தரிப்பதற்கு என்னுடைய நாயகா உன் இலச்சினை இட்டு அருள் செய் என பெண்ணாகடத்தில் நாவுக்கரசர் வேண்டுகிறார். அதே மாதிரி பெண்ணாகடத்தில் அவருக்கு இடபக்குறியும் சூளக்குறியும் சிவபெருமான்கிறார். இந்த உடம்பை சமண சமயத்தில் இருந்து வளர்ந்த உடம்பை அவர் அது மாதிரி தூய்மை செய்கிறார். மற்றொருவர் காரைக்கால் அம்மையார். அவர்கள் மதுரையிலே சென்று தன்னுடைய கணவன் வீட்டிலே சென்று கொள்கின்ற பொழுது அவன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கும் புனிதவதி என்று காரைக்கால் அம்மையுடைய பெயரையே வைத்திருக்கிறான் என்று எல்லோரும் அவன் கணவன் உட்பட அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்குகின்ற பொழுது, இனி இந்த உடல் கணவனுக்கு பிரயோஜனப்படாது. இந்த அழகான உடலை இளமையும் அழகும் கணவனுக்காகத்தான். ஆனால் அவனும் தன்னை ஒதுக்கிட்டு இப்போ வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தன்னை கடவுள் என்ற நிலையிலே பார்த்து தன் திருவடிகளிலே வணங்குகிறான் என்று சொன்ன உடனே அவள் இறைவனிடத்திலே, இந்த அழகான உடலும் இந்த இளமையும் கணவனுக்காகத்தான் நான் தாங்கி இருக்கிறேன், அவன் வேண்டாம் என்று ஒதுக்கிய பிறகு இந்த உடல் தேவையில்லை, இந்த அழகு தேவையில்லை, இந்த இளமை தேவையில்லை, எனக்கு பேய் உருவம் கொடு என்று பிரார்த்தனை செய்து அதுபோலவே பேய் உருவம் பெற்று அவர் வாழ்ந்தார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் பேய் உருவமாக பெற்றார். இன்றைக்கும் அவர் திருவாலங்காட்டிலே பேய் உருவாக இறைவனுடைய திருவடிக்கு கீழே இருக்கிறார் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதுபோல இங்கே நந்தனார் இந்த இழி பிறவி, இந்த உடல் தூய்மையற்றது, ஆகவே இந்த உடலை தூய்மை செய்து வணங்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால சாமி அந்த உடலை தூய்மைப்படுத்துவதற்காகவும் அவருடைய பிறவியை உயர்ந்த பிறவியாக ஆக்குவதற்காகவுமே அவரை எரியிடை நீ மூழ்கி முப்புரி நூல் மார்பருடன் முன் அணைவாய் என மொழிந்து அப்படியே தில்லைவாழ் அந்தணர்களுக்கும் அருளி செய்கிறார். எம்பெருமான் பணி கேட்ட தவமறையோர் எல்லோரும் அம்பலவர் திருவாயின் முன்பு அச்சமுடன் ஈண்டி, இப்போ அவங்களும் அந்த அந்தணர்களும் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருக்கிறதுனால எல்லோரும் ஒன்று கூடினார்கள். பெருமான் இப்படி கனவிலே சொல்லியிருக்கிறார் என்று எல்லோருமாக நந்தனார் இடத்திலே சென்று, பெருமான் இவ்வாறு எங்களுக்கு அருள் செய்திருக்கிறான், தம் பரிவு பெருக வரும் திருத்தொண்டர் பால் சார்ந்தார் ஐயரே அம்பலவர் அருளார் இப்பொழுது அணைந்தோம். சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமான ஒரு சொல்லை இங்கே பதிவு செய்கிறார். நந்தனாரை ஐயர் என்று அழைக்கிறார். பெரிய புராணத்தில் 3 அடியார்களை மட்டும்தான் ஐயர் என்ற குறிப்பினாலே சொல்லுகிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் நந்தனாரையும் வேடன் கண்ணப்பனையும் ஐயர் என்று சொல்லுகிறார். 3 பேருமே பிறந்தது தாழ்ந்த குலம். வேடன் கண்ணப்பன் வேடர் குலத்திலே பிறந்தவன். நம்ம ஷெட்யூல்டு ட்ரைப் என்று சொல்கிற மாதிரி தாழ்ந்த குலம். அதே மாதிரி திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இன்றைக்கு நம்ம எஸ்சி என்று சொல்லக்கூடிய தாழ்ந்த குலம். நந்தனார் எஸ்சி என்று சொல்லக்கூடிய தாழ்ந்த குலம். இப்படி தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர்களை மிக உயர்ந்த குலத்திலே பிறந்ததாக சொல்லப்படுகின்ற ஐயர் என்கின்ற வார்த்தையை கொண்டு அவர் இங்கே பயன்படுத்துகிறார். வெய்ய அழல் அமைக்கு உமக்கு தர வேண்டி என விளம்ப, இப்போ சொல்கிறாங்க சாமி எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு, அந்த மாதிரி ஏரியில் அமைக்க சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், ஐயா வரணும்னு நந்தனாரிடத்தில் சொல்லுகிறார்கள். அவரும் பெருமானுடைய அருளை நினைந்து ஏற்றுக்கொள்கிறார். அதே மாதிரி தென்புறத்தில், நகரத்தின் வெளிப்புறத்திலே, மதில்புறத்தின் வெளியிலே தென்புறத்திலே அவர்கள் அந்த ஏரியை அமைக்கிறார்கள். கைதொழுது நடமாடும் கழல் உண்ணி அழல் புக்கார். நந்தனார் கைதொழுது அந்த எரியை சுற்றி வளமாக சுற்றி கை தொழுது பெருமானுடைய திருவடிகளை தன் மனதிலே நினைந்து கொண்டு அந்த நெருப்பு உள்ளுக்குள்ளே இறங்குகிறார்.
எய்திய அப்பொழுதின்கண் எரியின்கண் இம்மாய பொய்தகையும் உருவொழித்து. இந்த மாயினாலே உண்டான இந்த உடல் அவருக்கு நீங்கி புண்ணியமா முனிவடிவாய், புண்ணியம் என்று முனிவடிக்கும் போது சுத்த உடல் பெறுகிறார். மாயையால் ஏற்பட்ட இந்த உடம்பை நீங்கி, மாயா உடம்பை நீங்கி சுத்த உடம்பாகிய அந்த முனிவரை போன்ற ஒரு தோற்றத்தை பெற்றாராம். புண்ணியமா முனிவடிவாய் மெய்திகள் வெண்ணூல் விளங்க. உள்ள நுழையும் போது நெறிக்குள்ள உள்ள இறங்கும் போது நந்தனாராக இறங்கினார். நெருப்பிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது மார்பிலே வெண்ணூல் முப்புரி நூல் விளங்க, தலையிலே சடைமுடி விளங்க, ஒரு முனிவனை போலே மேலே எழும்பினாராம். புண்ணியமா முனிவனாய் எழுந்தார். செந்தி மேல் எழும்போது செம்மலர் மேல் வந்தெழுந்த அந்தணன் போல். எப்படி தாமரை மலரிலே பிரம்மா தோன்றி மேலே எழும்பி வருகிறானோ, அப்படி அந்த நெருப்பில் இருந்து அவர் மேலே வருகின்ற பொழுது அந்த முனிவனை போலே அவர் தோன்றினார். அப்பொழுது வானத்திலிருந்து மலர்கள் பொழிந்தன. மற்றவர்கள் அதிசயித்தார்கள். தில்லைவாழ் அந்தணர்கள் பார்த்து அதிசயித்து வணங்கினார்கள். திருவுடைய தில்லைவாழ் அந்தணர் கைதொழுதார். பரவரிய தொண்டர்களும் பணிந்து மனம் கலிபயின்றார். அருமறை சூழ் திருமன்றில் ஆடுகின்ற கழல் வணங்க வருகின்றார் திருநாளை போவாராம் மறைமுனிவர். நாளை போவேன் நாளை போவேன் நாளை போவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ வருகின்றார். இப்போ சாமியை கும்பிடுவதற்கு வருகின்றார். ஃபியூச்சர் டென்ஸில் சொன்னவர் இப்போ ப்ரெசண்ட் கண்டினியூஸில் அந்த இறைவனை வணங்க அந்த ஆலயத்தின் உள்ளுக்குள்ளே வருகின்றார். தில்லைவாழ் அந்தணர்தம் உடன் சென்று எய்தி அவரோட கூட மற்ற அந்தணர்களும் உள்ளே சென்றார்கள். கொல்லை மான்மரி கரத்தார் கோபுரத்தை தொழுதிறைஞ்சி உள்ளுக்குள்ள ஆலயத்துக்கு உள்ள தெற்கு கோபுர வாசல் வழியாக செல்கிறார். ஞானசம்பந்த பெருமானும் தெற்கு கோபுர வாசல் வழியாகத்தான் உள்ளே போனார். இவரும் அந்த வாசல் வழியாக உள்ளே சென்று ஒல்லை போய் உள் புகுந்தார். உலகுய நடமாடும் எல்லையினை தலைப்பட்டார் யாவர்களும் கண்டிலரார். அந்த கோபுர வாசல் வழியாக உள்ளே போய் சுவாமியினுடைய அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி போனார். போனவரை தான் பார்த்தாங்க. அப்புறம் யாரும் அவரை பார்க்கவில்லை. எல்லையினை தலைப்பட்டார். எல்லையினை சாமி கிட்டக்க அந்த சன்னிதானத்தை போய் அறிங்கினார். யாவர்களும் கண்டிலார். அவரை யாரும் பார்க்கவில்லை. அந்தணர்கள் அதிசயித்தார். அருமுனிவர் துதி செய்தார். வந்தணைந்த திருத்தொண்டர் தம்மை வினை மாசு அறுத்து சுந்தர தாமரை புரையும் துணை அடிகள் தொழுதிருக்க அந்தமிலா ஆனந்த பெருங்கூத்தர் அருள் புரிந்தார். பெருமானுடைய அந்த நந்தனாருடைய தம்மை வினை, வினை என்பது கண்மம். அவருடைய மூல கண்மத்தை சிவபெருமான் அகற்றி மாசு அறுத்து, மாசு என்று சொன்னால் ஆணவமாகிய குற்றம், மலக்குற்றம். ஏற்கனவே அவர் இம்மாய பொய்தகையும் உரு ஒழித்துன்னு சொன்னார். மாயத்தால் ஏற்பட்ட மாயினால் உண்டான உடம்பை ஒழித்து விட்டார். இப்போ அவருடைய வினை, மூல கண்ம வினையை நீக்கிட்டாரு. மாசு ஆணவ மலத்தை பெருமான் நீக்கி அவருக்கு அருள் புரிந்தார். மாசுடம்பு விளத்தீயின் மஞ்சனம் செய்தருளி எழுந்து ஆசில் மறைமுனியாகி அம்பலவர் தாளடைந்தார். தேசுடைய கடல் வாழ்த்தி திருக்குறிப்பு தொண்டர் வினை பாசமர முயன்றவர்த்தம் திருத்தொண்டின் பரிசரிப்பம். இது சேக்கிழார் பெருமானுடைய உத்தி. ஒரு நிகழ்ச்சி முடிந்த பிறகு, ஒரு அடியாருடைய வரலாறு முடிந்த பிறகு அதை சுருக்கமாக ஒரு வரியிலே சொல்லி அடுத்து பாட இருக்கக்கூடிய அடியாருடைய வரலாற்றை பற்றிய ஒரு செய்தியை சொல்லி தொடக்கம் வைப்பார். அந்த வகையில் நந்தனாருடைய திருநாளை போவாருடைய வரலாற்றை முடித்து அடுத்ததாக சொல்ல இருக்கக்கூடிய திருக்குறிப்பு தொண்டர் என்ற நாயனாரை பற்றிய செய்தியை சொல்லுவதற்கு இங்கே தொடங்குகிறார். அந்த வகையிலே திருநாளை போவாருடைய வரலாறை இத்துடன் நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்த வாரம் திருக்குறிப்பு தொண்டருடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.